அந்த எந்தவித பைசா செலவு இல்லாமல் அரசு ஸ்கூலில் படித்து எம்பிபிஎஸ் முடித்தவங்க. ஏன்னா இப்போ 5 இயர்ஸ் ஆக போகுது இல்லையா, அந்த மாதிரி இருக்குது. அப்போது ஏழைகள் வர முடியும். இவன் சொல்கிற மாதிரி வந்துன்னா இவங்க வச்சுருக்க காலேஜெல்லாம் இருக்கு இல்லையா, அதை சம்பாதிக்க முடியல. அதான் வைத்தறிச்சல், வேறு ஒன்றும் இல்லை. நல்லதுக்கெல்லாம் கிடையாது திமுக ரெட்டை வேடம். அப்புறம் எடப்பாடி ஒரு இடத்துல கோவில் நிலத்தில் குடியிருக்கும் ஏழைகளுக்கு அந்நிலத்தை சொந்தமாக்கும்னு சொன்னார்னா, அப்போ கிறிஸ்டின் முஸ்லீம் இடத்துல சர்ச்சிலையும் மசூதிலையும் சொல்லிடுவியா? ஒரு அபத்தமாக இருக்குல்ல. எடப்பாடி இப்போ எங்கேயோ பிரச்சாரம் போகிறத சொல்கிறார். அதே எப்படி ஏற்கனவே 5 லட்சம் ஏக்கருக்கு மேலே இருந்தது, ஹெக்டேருக்கு மேலே இருந்தாலே இப்போது 1 லட்சம் ஹெக்டேர் என்ன ஆச்சுன்னே தெரில. அதில் பல பேர் பல குடியிருப்பு ஆகி போச்சு. அது எந்த மாற்று மதத்துலேயும் கூட வச்சுட்ருப்பாங்க, விவசாயம் பண்ணுறாங்களா, என்ன பண்ணுறாங்க. அதில் ஒரு சொற்ப வாடகை தான் வருது. ஆக்சுவல் வாடகையே வாங்கிறதில்ல. நிலத்துலேயும் சரி கட்டடத்துலேயும் சரி. அதில் பாதி பூரா அவன் டைவெர்ட் பண்ணிக்கிறான். அறநிலைத்துறை ஆகாதுன்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் எச்சரிக்கை சொல்லுவார். நீ கண்காணிக்கிறதுக்கு விட்டு அங்கே உள்ள போய் குளறுபடி பண்ணி வச்சுருக்கானு இத்தனை காலமாக அறநிலைத்துறை. அது பல கட்ட திராவிடங்கள் தான் காரணம். அதில் ஒரு படி மேலே போய் இந்த தாலி தங்கத்தை உருக்கிற பேர் வழின்னு ரிட்டையர்டு ஜட்ஜு போடுறேன்ட்டு பாம்பேயில் உருக்குறான்னு சொல்லி அதில் என்ன ஸ்பில்லேஜ் என்ன வரும்னு தெரியாது. அது ஏழைகளுக்கு தாலி தங்கம் நிறுத்திட்டாங்க. இப்போ எடப்பாடி வந்தால் தரேங்கிறார். இதை விட்டுட்டு கடவுள் இருக்க தாங்கி ஒரு உருக்கிறது பாருங்கள், கேடுகட்ட அரசாங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. இது போக இந்த ரவுடிகளே மிரட்டுறான் போலீஸ் அந்த வண்டியில் போகும்போது. அது சம்மந்தமாக பாருங்கள். போலீஸ் வேலை சென்ற சிறை கைதிகளுக்கு 2 சக்கர வாகனத்தில் சென்றவர்கள் போதைப்பொருள் வீசியதை போலீஸார் தடுத்தனர். அந்த கைதிகள் வழிகாவலுக்கு வந்த போலீஸாரை தாக்கி கொலை மிரட்டல் விடுத்த சம்பவம் ஆகிருக்கு. அது பார்த்திங்கன்னா அண்ணா நகர் காவல் நிலைய தனிப்படை போலீஸார் அயனாவரத்தை சேர்ந்த ரவுடிகள் 2 பேர் புலவசரை கொண்டு போகும்போது இந்த மாதிரி 3 எஸ்ஐகள் தலைமையில் 20 பேர் போலீஸார் காவலோடு அழைத்து சென்றனர். அந்த இத்தனை பேர் தேவையாக இருந்திருக்கு. அப்போது மர்ம நபர்கள் வேனுக்கு கஞ்சா போட்டலை தூக்கி வீசினர். அந்த ரவுடிகள் பிடிக்க முயன்றபோது போலீஸார் தடுத்தனர். அங்கே கஞ்சா வீசிய நபர்களை போலீஸார் பிடித்து விடக்கூடாது என்பதற்காக சம்பவத்தை திசை திரும்ப போலீஸாரையும் தாக்கியுள்ளனர். உங்களை பார்த்து வச்சுக்கிறோம், நாங்கள் சும்மா விட மாட்டோம். போலீஸாரை தாக்கி கைதிகள் மீது புதிய வழக்கு பதிவு செய்து காவலில் எடுத்து விசாரிக்க உள்ளனர். அப்போ போலீஸாரையே தாக்குறோம். காரணம் கஞ்சா, இந்த புழக்கம் தான். இதெல்லாம் யார் காரணம்? திமுக தான். அதைத்தான் அண்ணாமலைங்க இப்படி குறிப்பிடுறாரு. ரவுடிகள் ஆட்சி தான் நடக்குது. திமுக ஆட்சியில் ரவுடிகள் ஆட்சி செய்கிற காவல்துறை வாகனத்தில் அவர்களை போலீஸார் சிறைக்கு அழைத்து செல்லும்போது